வாழ்க்கையில் பிரிவும் மனவேதனையும் இருக்கிறதே என்று கேட்டு வந்தது யாரப்பா? மனைவி எங்கடா இருக்க? கால் வந்துட்டு வா. உங்கள் வீட்டில் அப்படி இருக்காக்கா? பக்கத்தில் வா, பக்கத்தில் வா அப்படின்னு இருக்கா, அப்படின்னு இருக்கா. இவருக்கு முதல்ல சொல்லிக்கிடுவோம், மகராசி இவருக்கு முதல்ல சொல்லிக்கிடுவோம். என்ன அருந்து போனேன் உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனமிங்கே. இப்போ என்னடா செய்யணும்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டைவர்ட்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் எப்படி அது தொடரும்? அடுத்த வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை வேணும் மகனே. அது உனக்கு நன்றாக அமையும், ஒரு குழந்தையும் பிறக்கும். கால் ஒன்று வா. என்ன கருப்புசாமி அது எப்படி? அப்படியா? சரி. ஏற்கனவே கல்யாணம் முடித்து ஒரு மோசமானவன் ஒரு உண்மையான மனைவியை டைவர்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான் ஒரு இடத்துல. அந்த பெண்மணி உனக்கு அறிமுகமாவாள், அவளே உனக்கு நிரந்தர மனைவியும் ஆவாள். கால் ஒன்று வா. இந்தா 3 மாத காலங்களில் நடத்தி தரேன். அமாவாசைக்கு முதல் என்னை வந்து பார்த்து நீ நிறைய என்கிட்ட பேச வேண்டியிருக்கு. வெற்றியாக்கி தரேன் போ. உங்கள் மனைவி எங்கே இருக்கு? கால் ஒன்று வரலாம். என்னடா மைக்கு சரியில்லையா? ஓ நல்ல காலில் விடணும். மனைவி இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல. எப்படியோ ஒரு மறைமுகமான வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. உண்மையா இல்லையா? இப்போ உனக்கு பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டுமா? அது நடக்காது. ஆமாம், புதிய உறவுகள் புதிய பாசங்கள் உன் வாழ்க்கையை வளர்ச்சி அடைய வைக்கும். ஆனால் அதுலேயும் நீ ஏமாற வேண்டிய விதி உடையவன். அதை தெளிவு பண்ணி உனக்கு தூய்மையாக தந்தால் போதுமல்லவா? கால் ஒன்று வா. பணத்துக்காக பாசம் வைத்து வருவோர்களும், புரிகிறதா? ஆள் நல்ல உழைப்பார், இவரை வச்சு வண்டியை ஓட்டிக்கலாம் நினைக்கக்கூடிய காரியக்காரர்களும் உன்னை நாடுவார்கள். அதில் நீ ஏமாந்து விடுவாய். ஆனால் அப்படி ஒரு நிலை இல்லாமல் 9 மாதங்களுக்குள் ஒரு தக்க துணையை தந்து வாழ வச்சு தாரேன். வெற்றி உண்டு மகனே, செம்மையாகுவாய். பார்க்க வைக்கிறேன். சந்தோஷமா இரு. போய்ட்டு வா. நடக்கணும், நடக்க வைப்போம். ஓகே. வாப்பா. மனதிலே கொண்டு ஆசை வைத்தாரோ. கால் வந்துட்டாங்க. யார் இவர்? வந்து உட்காருங்க. எங்கே இருக்கா பொண்டாட்டி? இப்போ என்ன செய்யணும்? கூட்டு வரணும். அப்படியா? அப்படியா? அந்த வீட்டு வாசலுக்கு போனேன். அங்கே உள்ள ஒரு பொம்பளை சொல்கிறா, இந்த வீட்டுக்கு இனிமேல் என் பிள்ளைய வாழ விட மாட்டேன், வாழ விட மாட்டேன். மைய மந்திரம் பண்ணினாலும் என் பிள்ளை மனசை மாற்றதுக்கு எனக்கு முடியும். அதனால் இந்த பேய் வீட்டு வாசலுக்கு போக மாட்டேன், வந்தால் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டுவான். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது? நீ அவாதான் வேணுமுங்க,
அவன் மனத்துக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இல்லையே, உங்கள்கிட்ட ஃபோன் பேசினாடா? அவன் மனத்துக்குள்ளே அப்படி இல்லை. ஆனால் கண்டிப்பாக அவள் கண்டிப்பாக வேணுமா, வேறு கல்யாணம் முடிச்சுக்கிறதையா? அவள் வந்துட்டா போதுமா? சரி, நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. ஐயா, வாடா தம்பி, வா, ஓடி வாடா. அவளை பேச வைக்கிறேன், வீட்டில் சொல்லாமல் உங்ககிட்ட வந்து சேர வைக்கிறேன். வெற்றி உண்டா மகனே? அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பார்ப்பாயாக. அந்த உத்தரவு பின்னால மாரியாத்தா, நல்லா இரு மாரியாத்தா. கர்மசாமிக்கு உடன் பிறந்தோருக்கும் எனக்கும் வாழ்க்கையில் குழப்பம் வந்து கொண்டே இருக்கிறதே. யாருப்பா கூட பிறந்தவங்களுக்கும் தனக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு கேட்டு யாரு? நீங்களா? வாங்க. என்ன அப்படி? உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. வணக்கம் 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 வணக்கம். என்ன உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரு? அவங்களுக்கு உங்களுக்கும் சொத்து பிரச்சனை இருக்கா? அடிக்கடி பிரச்சனை வருதா? லேபரேட்டரி ரிப்போர்ட். சந்திரசேகர் யாரு? அடியேன் தானே. இப்போ என்ன செய்யணும்? இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் சரி பண்ணி தரணும். இது யாராவது சாமி, இது ஜெராக்ஸ் தானே? ஒரிஜினல் வீட்டில் இருக்கா? இதுதான் இருக்குது. இந்த பிரச்சனையை நீக்கித்தாரேன், இந்த இடத்துக்குரியதுக்கு உங்களுக்கு வெற்றி தந்துடுறேன். ஆனால் அதுக்கு இடையில் ஆயுளுக்கு கண்டம் வந்துருமோங்கிற பயம் உனக்கு இருக்குது. அதையும் நீக்கி தெளிவு பண்ணி தந்துடுறேன். சரிண்ணா? காலையில் என்னை பார்த்து போப்பா. வெற்றி இந்தா வழக்கில் வெற்றி ஆக்கிக்கிறதுன்னு சொல்லிட்டல, பின்ன என்ன பேச்சு? சரியாக்கிடுவேன். தங்கச்சி வேற கட்சியாக இருக்கா, தன் கட்சியில் இல்லை. வாங்க. நல்லாருமா? கர்மசாமிக்கு என் பிள்ளை ஏன் சொல்ல கேட்கணும்னு கேட்டு வந்தது யாரு? எனக்கா? உன் பிள்ளை எங்கக்கா இருக்கு? யார் இந்த பே உள்ள? வா பே உள்ள. அம்மா சொல்ல கேட்க மாட்டேல நீ? இன்னைக்கு நாளைக்கு ஒரு கேட்பியா, இன்னைக்கு கேட்பியா? இன்னைக்கு ஒரு நாள் கேட்டுக்கிடுவானா? காலில் விட்டுவாங்க. என்ன வேணும்? உன் சொல்ல கேட்க மாட்டேக்காம நீ என்னது? உங்கள் அப்பா எங்கே இருக்கார்? பக்கத்தில் வா. நீங்கள் இருக்கிற பகுதியில் ஒரு போகிற வழியில் ஒரு மரமும் ஒரு கோயிலும் இருக்காது. என்ன கோயில்? ஐயப்பசாமி கோயில். அதுக்கெல்லாம் ஆமாம். அதை தாண்டி அந்த பக்கம் நிறைய பேக்கரிஸ், ஜவுளி ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி தானே? கால் வந்துட்டு வாங்க, பார்ப்போம். வீட்டுக்குள்ள 3 ஆண்டு காலங்களாக கடன்களும் மனவேதனைகளும் உண்டு. தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனைகள், வீட்டில் இருக்க மாட்டேன் வெளியில் போயிடுவோங்கிற வார்த்தை, இவைகள்லாம் நடக்கும். நடக்காடா? அதனால் இவனுக்கு நிலையான ஒரு வருமானத்தை கொடுப்போம். சனி பகவான்கிட்ட வர வாங்கி உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். கால் வந்துட்டு வாங்க. செந்தூர் கந்தையா, நீங்கள் விழுந்து கும்பிட்டோட முனீஸ்வரன் வராரு. எங்கே இருக்காரு? உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே இருக்கார். வடக்கோரத்தில் ஒரு புதிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு மெயின் ரோடு இருக்குது. அந்த எல்லையில் இடது புறத்தில் முனீஸ்வர சாமி இருக்கார். அதை தாண்டி போயிட்டால் பெருமாள் கோயிலெலாம் வருது. பக்கத்தில் வாங்க.
சனி பகவானே, இந்தாப்பா கஷ்டங்களை நீக்கி தரேன், உன் பையனுக்கு தொழிலை அமைச்சு வெற்றியாகி தரேன். வேலை வாங்கி தரோன்னு சொல்லிட்டேன், நல்லா இருங்க போயிட்டாங்க. 3 முறை என்னைய பார்க்கணும். என்ன கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் குழப்பம் உள்ளது யார்? அதை அடுத்து பேசுவோம். இன்னைக்கு உத்தரவு இவ்வளோதான் மகா. சொத்து சம்பந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் உடையது யார்? பெங்களூர். சொத்துனா ஜமீன் சம்பந்தமான பிரச்சனைகள். உங்களுக்கு பெங்களூரில் ஜமீன் சொன்னால் சொத்துன்னு அர்த்தம், அப்படி தானே? சொத்து என்ன சொத்து பிரச்சனை உங்களுக்கு? அங்கே சொந்தம் எதுவும் பிரச்சனை இருக்கா? கால் வந்துட்டாங்க. என்ன செய்யணும் சொத்துக்கு? டாக்குமெண்ட்டவே மாற்றிட்டாங்களே. கால் வந்துட்டு வா, அவனை போய் பார்க்குறேன். யார் 3 பேர் வாரீங்களே, யாரெல்லாம் நீங்கள் இருக்கீங்க? அங்கே ஒரு 3 தெய்வங்கள் அங்கே இருக்கிற இடத்துல இருக்கு. பைரவர், கருப்பசாமி, புரியுதா? காரியாத்தா இருக்காங்க. கால் வந்துட்டு வா. மூணு பேரில் 2 பேர் பணத்தை பற்றி பேசுகிறான். அந்த பணத்தை நீ சரின்னு சொல்லிட்டேன்னு சொன்னால் அந்த சொத்தை நம்ம முடிச்சிடலாம். நீ கொடுக்க தயாரா? சொத்து நமக்கு வரலனால அதுக்கு வந்து அமௌண்ட்டு வந்துடும். நான் அதை நடத்தி தந்துடுறேன். இந்த அப்படி என்னை சனிக்கிழமை காலையில் நீ பார்த்துட்டு போ. ஓகே, போ, வெற்றி விட்டு ஓடிப்போ. பம் 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 பம். மெக்கா மெதினா சென்று வெற்றி அடைந்து வந்த மகன் யாரப்பா? வா. கால் வந்துட்டு வரலாம். சுவாமியே ஐயப்பா